தமிழுக்கும் சைவ சமயத்திற்கும் அளப்பெரிய தொண்டாற்றிய ஒரு புகழ்பெற்ற தமிழுரை ஆசிரியர், பதிப்பாளர் மற்றும் ஆய்வாளரான தணிகைமணி வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். 1883 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1971 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலமாகியுள்ளார். அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களுக்கு எளிய முறையிலான விரிவான உரை எழுதியதற்காக இவர் பெரிதும் அறியப்படுகிறார். 1883 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15இல் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் பிறந்துள்ளார். இவரது தந்தை வாதா சுப்பிரமணிய பிள்ளை முதலில் திருப்புகழை தேடி அச்சுப்பதிவேற்றிய சிவஞான செல்வர் ஆவார். பள்ளி படிப்பை நாமக்கல், கும்பகோணம், மதுரை ஆகிய ஊர்களில் முடித்தார். பின்னர் சென்னை மில்லர் கல்லூரியில் BA மற்றும் MA பட்டங்களை பெற்றார். தனது தந்தை விட்டு சென்ற திருப்புகழ் பணியை தொடர்ந்து முருகப்பெருமானின் 1325 திருப்புகழ் பாடல்களுக்கும் நுட்பமான எளிய உரை எழுதினார் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள். இது 6 பெரிய தொகுதிகளாக வெளியிடப்பட்டது. தேவார பாடல்களில் பொதிந்துள்ள வரலாற்று, புவியியல் மற்றும் ஆன்மீக செய்திகளை திரட்டி வகைப்படுத்தி விரிவான ஆய்வு நூல்களை எழுதினார். அருணகிரிநாதர் வரலாறும் நூல் ஆராய்ச்சியும், திருத்தணிகேசர் எம்பாவை மற்றும் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் ப்ரோஸ் லிட்டரேச்சர் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியுள்ளார். அவரது நேர்மையான அரசு பணிக்காகவும் தமிழ் தொண்டிற்காகவும் பல்வேறு உயரிய பட்டங்களை பெற்றுள்ளார். பிரிட்டிஷ் அரசிடமிருந்து ராவ் சாஹிப், ராவ் பகதூர் பட்டங்களை பெற்றுள்ளார். சைவ சித்தாந்த மகா சமூகத்தால் வழங்கப்பட்ட தணிகைமணி மற்றும் சித்தாந்த கலாநிதி பட்டங்களை பெற்றுள்ளார். 1969இல் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இவருக்கு பிலிட் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. தனது 89வது வயதில் 1971 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்று இயற்கை எய்தினார் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள். இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வரை திருவிசைப்பா குறித்த ஆராய்ச்சி நூலை வெளியிடும் அளவிற்கு தீவிரமாக எழுதிக் கொண்டிருந்தார் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள். தமிழுக்கும் சைவ சமயத்திற்கும் அளப்பரிய தொண்டாற்றிய ஒரு புகழ்பெற்ற தமிழுரை ஆசிரியர், பதிப்பாளர் மற்றும் ஆய்வாளரான தணிகைமணி வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சியடைகின்றோம். இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், எழுத்தாளர் மற்றும் முருக பக்தரான திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். 1906 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1993 ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். இவர் தனது எளிய நகைச்சுவை ததும்பும் பேச்சினாலும் ஆழமான இலக்கிய புலமையினாலும் ஆன்மீக கருத்துக்களை பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர். புராண கதைகளை பாமரரும் ரசிக்கும் வண்ணம் எளிய நையாண்டியுடன் இன்றும் கேட்கும் வகையில் தந்துள்ளார். சமயம், தமிழ் இலக்கியம், இசை ஆகியவற்றில் ஆழ்ந்த புலமை பெற்றவர். 150க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் கிருபானந்த வாரியார் அவர்கள். முன்னாள் முதல்வர் MGRக்கு பொன்மனச்செம்மல் என்ற புகழ்பெற்ற பட்டத்தை வழங்கியவர் இவரே ஆவார். இவரது ஆன்மீக மற்றும் தமிழ் தொண்டை போற்றும் வகையில் இவரது பிறந்த நாள் தமிழ்நாட்டில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், எழுத்தாளர் மற்றும் முருக பக்தரான திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆயிரத்து 1920களில் தமிழ் நாடக மேடைகளில் புகழின் உச்சத்தில் இருந்த ஒரு புகழ்பெற்ற செவ்வியல் பாடகரும்
நாடக கலைஞருமான செங்கோட்டை கங்காதரன் கிட்டப்பா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1933ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி காலமாகியுள்ளார் கங்காதரன் கிட்டப்பா அவர்கள். இவரது வெண்கல குரலினாலும் அபார இசை புலமையினாலும் தமிழ் நாடக உலகின் முதல் பாடும் சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படுகிறார். இவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட செங்கோட்டையில் கங்காதர ஐயருக்கு மகனாக பிறந்தார். வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பு இல்லாவிட்டாலும் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் அவரிடம் இசை மற்றும் நாடக பயிற்சி பெற்றார். புகழ்பெற்ற நாடக நடிகையும் பாடகியுமான KP சுந்தராம்பாளை மணந்து கொண்டார் கங்காதரன் கிட்டப்பா அவர்கள். மேடைகளில் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த வள்ளி திருமணம் போன்ற நாடகங்கள் அக்காலத்தில் பெரும் வசூல் சாதனை படைத்தன. மிக உயர்ந்த சுருதியில் பாடும் தனித்துவமான குரல் வளம் கொண்டவர் கிட்டப்பா அவர்கள். கிராமப்புற மக்களையும் கர்நாடக இசை பாடல்களை ரசிக்க வைத்த பெருமை இவருக்கு உண்டு. புகழின் உச்சியில் இருக்கும்போதே தொடர் நாடக பயணங்கள் மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனது 27வது வயதிலேயே காலமானார் கிட்டப்பா அவர்கள். 1920களில் தமிழ் நாடக மேடைகளில் புகழின் உச்சத்தில் இருந்த ஒரு புகழ்பெற்ற செவ்வியல் பாடகரும் நாடக கலைஞருமான செங்கோட்டை கங்காதரன் கிட்டப்பா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் சிறந்த கொடையாளராகவும் திகழ்ந்த விஜயகாந்த் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். விஜயகாந்த் அவர்கள் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார் விஜயகாந்த் அவர்கள். ரசிகர்களால் அன்போடு கேப்டன் என்றும் தமிழ் மக்களால் கருப்பு எம்ஜிஆர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவராக பொறுப்பு வகித்து நலிவடைந்த கலைஞர்களுக்கு பல உதவிகளை செய்த பெருமைக்குரியவர் விஜயகாந்த் அவர்கள். சட்டம் ஒரு இருட்டறை, வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோவில் கிழக்காலே, சின்ன கவுண்டர் என பல வெற்றி படங்களை கொடுத்தார் விஜயகாந்த் அவர்கள். இவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கேப்டன் என்ற அடைமொழி நிலைத்தது. 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக அரசியலில் மிக முக்கிய 3வது சக்தியாக உருவெடுத்தார் விஜயகாந்த் அவர்கள். சினிமா படப்பிடிப்புகளில் நடிகர் முதல் சமையல் உதவியாளர் வரை அனைவருக்கும் ஒரே தரமான உணவை வழங்கிய பெருமை இவரையே சேரும். இவரது அலுவலகம் பசி என்று வருபவர்களுக்கு எப்போதும் உணவளிக்கும் இடமாக திகழ்ந்தது. இந்திய திரையுலகிற்கும் சமூகத்திற்கும் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசு 2024ஆம் ஆண்டு இவருக்கு நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம பூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் சிறந்த கொடையாளராகவும் திகழ்ந்த விஜயகாந்த் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.